கால்நடை பராமரிப்பு. நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர பகுதியில் உள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு சிறப்பான கால்நடை மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 57 கோடி ரூபாய் செலவில் 2,20,126 கிராம முகாம்களில் 45 லட்சம் கால்நடைகளுக்கு தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்திற்கு இதுவரை 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் வளங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்விற்கு அதிகபட்ச முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான செயல்திறன் மிக்க திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் மீன்வளத்துறை வளர்ச்சி பெற்ற துறையாக திகழ்கிறது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள 309 விசைப்படகுகள் 51 நாட்டுப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மீனவ நல வாரியத்திலிருந்து இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு 18 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. மீனவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் வழங்குவதற்காகவும் மீனவர்கள் தென்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல ஏதுவாகவும் சிறப்பு வாழ்வாதார தொகுப்பு திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார்கள். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சிமடம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பாம்பன் பகுதியில் தூண்டின் வளைவு 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் குந்துக்கால் பகுதியில் மீன்பிடி இறங்குதளம் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 356 கோடி ரூபாய் செலவில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 3357 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 246 மீன்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான பணிகள் செயல்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடிப்பு குறைவாள சிறப்பு நிவாரண உதவித்தொகை 6000 ரூபாயாகவும், மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை 8000 ரூபாயாகவும் இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மீன்பிடிவு குறைவுகால நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை மற்றும் கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் 1659 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது.